இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் Hyundai Verna ஃபேஸ் லிஃப்டட் மாடல். என்னதான் மார்க்கெட் உங்களுக்கு எஸ்யூவிஸை பார்த்து ஒரு ஹைப்ல போயிட்டு இருந்தாலும், எஸ்யூவிஸோட சேல்ஸ் தான் டாப், அதாவது சார்ட்ஸை லீட் பண்ணாலும், செடான் அப்படிங்கிற ஒரு கார் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் பை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிரைவிங் கேரக்டர் ஆகட்டும், செடான் கொடுக்குற கம்ஃபர்ட் ஆகட்டும், அது கண்டிப்பாக என்னைக்குமே ஒன் ஸ்டெப் அபவ் த எஸ்யூவிஸ் தான். எஸ்யூவிஸ் என்னதான் ரக்கடாக இருந்தாலும், இந்த செடான்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த க்யூட்டான ஒரு லோ ஸ்லங் லுக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்டுக்கும் ஒரு காரை உண்மையில விரும்பக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக யூனிக்காக பிடிக்கக்கூடிய ஒரு மாடல்ஸ் தான் இந்த செடான்ஸ். ஸோ ஹியூண்டையோட செடான் வெர்னா அதுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மைனரான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இந்த 1.5 லிட்டர் அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் உங்களுக்கு டிரைவிங்க்கு எப்படி இருக்குது, ஃபேமிலிக்கு சூட் ஆகுமா, ஸ்பேஸ் எப்படி இருக்குது இப்படிங்கிறதான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வெர்னாவோட ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ணதோடய பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வேரியன்ஸோட நாமின்குலேச்சரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. HX2, HX4, HX6, HX6 ப்ளஸ், HX8 அப்புறம் HX10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியன்ஸ் பிரிச்சிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் MPI இன்ஜின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்லேயே அந்த டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினுமே கொடுக்குறாங்க. டர்போ சார்ஜ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா HX8 அப்புறம் 10 ரெண்டு வேரியன்ட்ல தான் இருக்கும். நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா HX8 வேரியன்ட் வித் அந்த MPI பெட்ரோல் இன்ஜின். ஸோ இதில் சேஞ்சஸ் அப்படிங்கிறத குவிக்காக பார்ப்போம். என்னன்னா ஆல்ரெடி நம்ம வெர்னா ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, கூடவே ஒரு டீட்டெயிலான டிரைவுமே பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் க்ரோம் கிரில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னுமே அந்த ஃபுல் போர்ஷன் தான் ஃப்ரண்ட் ஃபுல் போர்ஷன் கவர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கூடவே அந்த வெர்னா இந்த ஜென்ரேஷன் லான்ச் ஆன போது இருந்தது மாதிரியே பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ரன் ஆகக்கூடிய அந்த LED லைட்ஸ்மே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது டிஆர்எல்லாவுமே ஆக்ட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு இதில் உங்களுக்கு அந்த ஹெட்லாம்போட அந்த கிளஸ்டரை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. LED டைப்பில் ஒரு ப்ரொஜெக்டர் யூனிட் தான், சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டாக உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கிரில்லையுமே கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த HX8 வேரியன்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு லோ ஸ்லங்கான ஒரு கொஞ்சம் யூனிக்கான ஒரு லுக் தான். என்னன்னா பார்த்த உடனே பிடிக்கல அப்படின்னாலும் அந்த ஒரு LED லைட் பார் மட்டும் கொஞ்சம் அவங்க பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாம். மற்றபடி டீசெண்டான ஒரு லுக்கை கண்டிப்பாக கொடுக்குது. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு மேஜராக டிசைன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஜென்ரேஷன் லான்ச் ஆனப்போ இருந்த அந்த சேம் டிசைன் தான் வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பான லைன்ஸ் உங்களுக்கு வரும். ப்ளஸ் லோவர் போர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பான டீட்டெயிலிங் உங்களுக்கு கிடைக்கும். இதில் சைடில் உங்களுக்கு சேஞ்ச் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு அலாய் வீலோட டிசைன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அலாய் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல், ப்ளஸ் 205/55 வரக்கூடிய டயருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் டர்போ பெட்ரோல் வேரியன்ட் போனீங்க அப்படின்னா இந்த அலாய் வீல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லி பிளாக் அவுட்டாக ரெட் பிரேக் கேலிப்பரோடையுமே வரும். ப்ளஸ் இதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப்மே உங்களுக்கு வருது. ஒரு நீட்டான ஷார்க் ஃபின் ஆண்டுனா அதுக்கப்புறம் அந்த செடான் அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸுக்கே பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டாக ஸ்லோப் ஆகக்கூடிய ஒரு பூட் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த நாச் பேக் கிடையாது, உங்களுக்கு பூட் டோர் செப்பரேட்டாக தான் ஓப்பன் ஆகும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிசைன் சூப்பராகவே அப்படி ஃப்ளோ ஆகி வர்றது மாதிரி இருக்குது. ரியர் டிசைன்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு கனெக்டட் LED டெயில் லேம்ப் வருது. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை அவங்க எதுவுமே டச் பண்ணலை. சேஞ்ச் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா லோவர் போர்ஷனில் உங்களுக்கு அந்த பம்பர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரியர் டிஃப்யூசரை உங்களுக்கு கொஞ்சம் கூட ப்ராமினென்ட்டான ஒரு எலமெண்ட்டாக அந்த லோவர் போர்ஷன் கொடுத்துருக்கிறதுமே ஒரு நல்ல டச்சாக வந்துருக்குது. ப்ளஸ் இந்த ஸ்பாய்லருமே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் லான்ச் ஆன போது இருந்து அந்த சேம் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. அதோட வெர்னா அப்படிங்கிற டீட்டெயிலிங் அந்த கனெக்டட் LED டெயில் லேம்பில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீட்டாகவே இருக்குது. ஹெச் அப்படிங்கிற Hyundaiயோட லோகோவுமே வந்துடுது. அப்படியே பூட் ஸ்பேஸுமே பார்ப்போம். பூட் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செடான்ஸை பொறுத்தவரை ஒரு மேஜரான ஒரு செல்லிங் ஃபேக்டர் என்னென்னா தாராளமான பூட் உங்களுக்கு இருக்குது. நல்ல அந்த லோடிங் ஏரியாவுமே அதாவது அந்த ஓப்பனிங் அப்பர்ச்சருமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருசாகவே இருக்குது. ப்ளஸ் நல்ல டீப்பான ஒரு பூட் ஸ்பேஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் உங்களுக்கு ரியர்லேயே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸுமே மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போஸோட அந்த ஆடியோ சிஸ்டமுமே வரும். ஸோ அந்த 8 ஸ்பீக்கர் வரக்கூடிய ஆடியோ சிஸ்டமுமே இதில் இருக்குது. பூட் ஸ்பேஸ்
பக்காவாக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த வண்டியோட டிசைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைன் பிடிக்குமா அப்படிங்கிறதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லென்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மில்லிமீட்டர்ஸ் ஒரு 17 மில்லிமீட்டர் கிட்ட தான் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா அந்த பாடி பேனல்ஸில் அந்த சேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு அந்த லென்த் நெக் டு நெக் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் வந்திருக்கு. இப்போ இன்டீரியர் பார்ப்போம். உங்களுக்கு கீழே சென்டரையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரிக்வஸ்ட் சென்சார் டச் பண்ணதுமே வந்து கார் அன்லாக் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெல்கம் ரெட்ராக்ட் ஆக்ஷனுமே வந்து உங்களுக்கு இருக்கும். சீட் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பேக், அதாவது லோவஸ்ட் பொசிஷனுக்கு போகும். நம்ம ஈஸியாக ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன பொசிஷனில் வச்சுருந்தோமோ அந்த பொசிஷனுக்குமே வந்து வந்துடும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8-வே பவர் அட்ஜஸ்ட் வித் வந்து மெமரி ஃபங்க்ஷனோடையுமே வந்து இந்த டிரைவர் சீட் வரும். உங்களுக்கு அந்த டாப் வேரியன்ட் HX10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவர் சீட்டுக்குமே வந்து உங்களுக்கு 4-வே பவர் அட்ஜஸ்ட் வித் வந்து உங்களுக்கு அந்த பாஸ் மோட் ஃபங்க்ஷன், அதாவது பின்னாடி இருந்தே நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்ஸை மூவ் பண்ணிக்கிறதுக்கான அந்த பாஸ் மோட் ஃபங்க்ஷனுமே வந்து வரும். ஸோ இந்த HX8 வேரியன்ட் MPI வெர்ஷனோட உங்களுக்கு இன்டீரியர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கலர் தீம் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் ப்ளஸ் பீச் காம்பினேஷனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டர்போ பெட்ரோல் மாடலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் பிளாக் இன்டீரியர் தீம் வந்து வரும். கூடவே வந்து அதில் வந்து ஒரு ரெட் ஆக்சன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டியான கேரக்டரை காமிக்கிறதுக்குமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேயுமே இன்டீரியர் சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ லைட்டர் கலர் கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்து மட்டும் இருக்கும். ஸோ இதில் ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு ஒரு கிரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்லாம் முடிச்சிருக்காங்க. பட் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக தான் இருக்குது. ரொம்ப ஹார்டாக வந்து தோணாத அளவுக்கு நம்ம கை வச்சு டச் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான மெட்டீரியலாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வரிஷ் ஃபினிஷில் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து அந்த பேனலில் தான் வந்து ஏசி வென்ஸ் உங்களுக்கு அப்படியே வந்து வருது. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங்குமே வந்து வரும். இதில் வந்து ஒரு 10.25 இன்ச் இருக்கக்கூடிய 2 ஸ்க்ரீன்ஸ் வருது. இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வருது. இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து வருது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் வந்து இப்போது நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது இன்ஃபோடெயின்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கான அந்த ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி மோடில் வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து ஃபேன் ஸ்பீடாகவும் இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலாகவும் ஆக்ட் ஆகும். ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் மீடியாவுக்கான கண்ட்ரோல்ஸ் வச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அதை நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மேப் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து மீடியா அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வரும். ஸோ வந்து நீட்டான ஒரு சிஸ்டம் தான். ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் வித் வந்து உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷனோடையுமே வந்து வரும். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். லைட்டாக வந்து கூலிங் ஏருமே வந்து இப்போது உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிரைவர் 2 பேருக்குமே வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து வரும். கூடவே உங்களுக்கு ஒரு டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜருமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுவுமே வந்து நீட்டான ஒரு ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி கனெக்டிவிட்டிக்கு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து வருது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ப்ராக்டிகாலிட்டிக்கு சூப்பராகவே வந்துருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேமரா பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபீடை வந்து ஆன் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 6 ஸ்பீட் மேனுவல், அதுக்கான கியர் ஸ்டிக் அதுவுமே நல்லா இருக்குது. ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலம் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக், 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து வருது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவபிளான ஆம்ரெஸ்ட்டுமே வந்து வருது. ப்ளஸ் அதுக்குள்ளாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து வருது. நீட்டாக வந்து டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இதுவுமே வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலாகவும் நல்லாவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மேஜர் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்டியரிங் வீலை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து முன்னாடி இருந்தது ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல், நார்மலான ஹியூண்டை லோகோட இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வென்யூல எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது மாதிரி வென்யூ அயோனிக் ஃபைல் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது மாதிரியே வந்து அந்த மார்ஸ் கோடில் வந்து ஹெச் அப்படிங்கிற லோகோ வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து மீடியா கண்ட்ரோல், அந்த வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே அந்த ரைட் சைடில் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஆல்டர் பண்ணுறதுக்கும் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் இதில் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டாப் சிஸ்டம் அது வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஹெட்லைட் லெவலிங் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டோரில் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 2 பாட்டில்ஸ் வந்து ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். இதுலேயுமே வந்து ஒரு நீட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் வந்து மெமரி ஃபங்க்ஷனுக்கான உங்களுக்கு சுவிச்சஸ். ஸோ அந்த ப்ரெஸ் பண்ண உடனே அது அந்த மெமரிஸ் இதுக்குமே வந்து போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாகவே வந்து
இந்த பட்டன் நமக்கு இந்த டிரைவர் சீட்டுக்கான அந்த பவர்டு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போதே நமக்கு ஈஸியாகவே வந்து பேக் ரெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது. ஃப்ரண்ட் பேக் மூமெண்ட். ஸோ வந்து 8 வே வந்து இது வந்து கண்ட்ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸ் வந்து வெல் பிளேஸ்டாக தான் இருக்குது. கிளச், ஆக்சிலேட்டர், பிரேக் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரியர் சீட்டோட ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். ஏறுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு டோருமே வந்து நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகிறதுனால அதுலேயுமே வந்து பிரச்சனை இல்லை. ப்ராக்டிகாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸுமே வந்து வருது. ரியர் டோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சன் பிளைண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ரியர் சீட்ஸுக்கு வந்து உங்களுக்கு விண்டோக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து அதுவுமே நல்ல ஒரு ஃபீச்சர் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமான லெக் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. என்னென்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் கிடைக்குது. நல்ல ஒரு சீட்டிங் பொசிஷன் அப்படி வந்து சாய்வாக உட்கார்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷன். செடானால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷனுமே வந்து கொடுக்க முடியும். ஹெட்ரூமே வந்து அடிக்குவேட்டாக தான் இருக்குது. நல்ல அந்த சீட்டிங் அப்படி உட்காந்துருக்கிறதே வந்து ஒரு பயங்கர கம்ஃபர்ட். அண்டர் தை சப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் ஹைட்டான ஒரு பர்சன் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகசின் இதாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து 2 சீட்ஸுக்கு பேக்லேயுமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரியர் ஏசி வென்ஸ் வருது. இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஃபோன் எதாவது வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே வந்து இதிலே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் அந்த டர்போ பெட்ரோலை விட பார்த்தீங்கன்னா இந்த கேபின் வந்து கொஞ்சம் கூட ஏரியா ஃபீல் ஆகும். என்ன அப்படின்னா அந்த ஒரு லைட்டர் கலர் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு ஏரினஸ் வந்து கிடைக்கும். 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை வந்து 2 பேர் கம்ஃபர்டபுளாகவும் 3வது ஆளுமே வந்து வெல்கம்டாக தான் வந்து இருப்பாங்க. ரொம்ப கிராம்டான ஒரு ஸ்பேஸாக வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் வந்து கப் ஹோல்டர்ஸோடையுமே வந்து வந்துடும். 2 சீட்ஸுக்கு அதாவது 2 பேருக்கு வந்து மூவபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற அந்த ஏரியா அதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பார்சல் ட்ரேயாக அதை வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திங்ஸ் ஏதாவது வச்சுக்கிறதுக்கும். ஸோ ஓவரால் அந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டுமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாகவே வந்துருக்குது. ஸோ நோ டவுட்ஸ் அபவுட் தட். இப்போ இறங்குறதுக்கும் பார்ப்போம். இறங்குறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்தவரை 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுக்குறாங்க. டாப் வேரியன்ட் HX10ல் உங்களுக்கு 7 ஏர் பேக்ஸுமே வந்து வருது. அதுக்கப்புறம் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்தே வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குற நல்ல விஷயம். எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HX8 வேரியண்ட்டில் DCT வேரியண்ட்லேயும் HX10ல் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்குமே வந்து வருது. ஏடாஸ் ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் வாங்கினீங்க அப்படின்னா HX8 வேரியண்ட்லேருந்தே வந்து வருது. அதில் உங்களுக்கு ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DCT வேரியண்ட்டில் மட்டும் கொடுக்குறாங்க. சரௌண்ட் வியூ மானிட்டர், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், 360 டிகிரி கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா HX10 வேரியண்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹியூண்டாய் வெர்னாவோட என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் வரக்கூடிய 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் அந்த MPA பெட்ரோல் என்ஜின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 115 PS ப்ளஸ் வந்து 144 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு IVT டிரான்ஸ்மிஷன் அதாவது அந்த CVT வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1.5 லிட்டர்லேயே வந்து டர்போ சார்ஜ் அந்த கேசலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் GDI இன்ஜினுமே வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 160 PS ப்ளஸ் வந்து 253 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7 ஸ்பீட் இருக்கக்கூடிய அந்த DCT டிரான்ஸ்மிஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடியது உங்களுக்கு அந்த H8 அப்படிங்கிற வேரியன்ட். ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனுடைய வந்து வருது. ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து இப்போ ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அந்த ஐட்லிங்கில் அப்படியே வந்து அதாவது என்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளோத்துக்கு வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்மூத்தாக வந்து ஐடில் ஆகுது. அப்படி வைப்ரேஷன்ஸே எதுவுமே இல்லை. அவ்வளோ ரிஃபைண்டாக ஸ்மூத்தாக வந்து அந்த என்ஜினுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் கியருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லிக்காக வந்து ஷிஃப்ட் ஆகுது இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போதே. ப்ளஸ் இப்போது அப்படியே வந்து ஸ்லோவாக அந்த இடத்துலேருந்து உள்ளேருந்து வெளியே ரோட்டில் வரும்போது ஸ்லோவாக நம்ம அப்படியே செகண்ட் கியரில் லைட்டாக கிளச்சை மாடுலேட் பண்ணுறோம். அந்த இடத்துல கூட எந்த ஒரு ஜர்க்கோ ஜடரோ எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து ஸ்மூத்தாக வந்து அந்த வெஹிக்கிள் இருக்குது. ஸோ வந்து டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்குமே வந்து கண்டிப்பாக நல்லாவே வந்துருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் அழுத்தினோன்னா உங்களுக்கு பவர் இல்லாமல்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான பவர் உங்களுக்கு நல்ல ஒரு டிரைவிங் கேரக்டரை விரும்பக்கூடியவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் நல்லாயிருக்கும். பட் வந்து இந்த 1.5 லிட்டர் பெரிய இன்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டீசெண்டான பவர் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏறி இறங்கணும் அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லாமல் வந்து இல்லை. கொஞ்சம் கேஷுவலாகவே வந்து நம்மளால் ஓட்ட முடியுது. 5 பேர் இருக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கும்.
ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸுமே வந்து இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படி டிராஃபிக்கில் எல்லாமே வந்து வெஹிக்கிள்ஸ் க்ளோஸாக வரும்போது அந்த அலர்ட்டுமே வந்து வருது. உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயுமே வந்து அந்த ஒரு ரீட் அவுட் மாதிரி வந்து உங்களுக்கு வருது. ஸோ அதுவுமே வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராக்டிக்கல் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். டிராஃபிக்கில் இப்போது நெருக்கமாக நம்ம போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. என்னென்னா மிரர்ஸுமே வந்து உங்களுக்கு அடிக்கேறான சைஸில் வந்து இருக்குது. ஸோ வந்து சைட் ஜட்ஜ்மெண்ட் அதோட லென்த்தோட ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்து ஓரளவு ஈஸியாகவே தான் வந்து கிடைக்குது உங்களுக்கு. அப்படி டிஃபிகல்ட்டாக எதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை, சிம்பிளாகவே வந்து போகலாம். ஆனால் பவர் வந்து இந்த 1.5 நார்மல் பெட்ரோல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லீனியராக அப்படி வந்து உங்களுக்கு பவர் டெலிவரி ஈஸியாகவே கிடச்சிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஹார்டான ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்மூத்தாக வந்து இருக்குது. சஸ்பென்ஷனுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியுது. அப்படி எந்த நாய்ஸுமே இல்லாமல் சூப்பராகவே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸ்டியரிங்குமே வந்து உங்களுக்கு டவுனுக்குள்ளாடி எல்லாமே ஓட்டுறதுக்கு நல்ல லைட்டாக ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துருக்குது. இப்போது சின்னதாக அப்படி பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ரோட் வண்டி அப்படி வந்து சாலிடாக அந்த ஒரு பிளாயண்ட்டான ஒரு ரைடோட உங்களுக்கு சூப்பராகவே வந்துருக்குது. ஒரு சின்ன ஒரு ஸ்டிஃப்னஸ் நமக்கு சஸ்பென்ஷனில் தெரியுது. பட் அதுவுமே வந்து அப்படி அனாய் பண்ணுற அளவுக்கெல்லாம் இல்லாததுனால நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெயினாக இவ்வளோ தூரம் நம்ம ஓட்டியாச்சு, அப்பப்போ கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஓட்டுறோம். ஆனாலுமே வந்து அந்த ஒரு என்ஜின் நாய்ஸே வந்து இல்லாமல் அவ்வளோ குவைட்டாக வந்து அந்த ஒரு கேபின் அப்படி நம்மளை ப்ரீமியமாக வந்து வச்சுருக்குது. ஸோ அந்த கம்ஃபர்ட் இப்போது சின்னதாக கார்னர்ஸ் இப்படி வந்து திருப்பி எடுத்தாலுமே வந்து வண்டி அப்படி ஃப்ளாட்டாக வந்து வருது. 4th கியர்லேயே தான் போகிறோம். ஒரு 35 km/h இந்த மாதிரி ஸ்பீட்ஸ் வந்தாலுமே வந்து கியர் சேஞ்ச் தேவையில்லை. நம்ம 2 பேர் காரில் இருக்கோம். ஸோ வந்து கியர் சேஞ்சுமே வந்து ரொம்ப தேவையில்லை. அப்படியே வந்து ஸ்மூத்தாக ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறதுக்குமே வந்து நல்லா இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு ஒரு ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த கியர்லேயே தான் நான் வந்து ஓவர்டேக்குமே வந்து பண்ணேன். ஸோ வந்து ஈஸியாக வர முடியுது. இப்போ ஒரு கார்னர் வண்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஹேண்டில் ஆகுது. ரியர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டெய்ல் அவுட் ஆனது மாதிரி இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு நமக்கு அந்த ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸுமே வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக நீட்டாகவே இருக்குது. ரைட் கம்ஃபர்ட் கண்டிப்பாக வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா அந்த இடத்துலையுமே பேட்சான ரோட்லேயுமே வந்து கம்ஃபர்ட் வந்து நீட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 5th கியருமே வந்து நம்ம போட்டு ஒரு 70 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ சைலண்டாக வந்து உங்களுக்கு அந்த கேபினுமே வந்து இருக்குது. இப்போ ஒரு 40க்கு கீழே நம்ம ஸ்பீடு வந்தால் கூட நமக்கு மோஸ்ட்லி ஒரு 3rd கியர் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சில அந்த ஒரு கியர் ரேஷியோ செட் பண்ணியிருக்கிறதுல. பட் இதில் வந்து அந்த கியர் ரேஷியோஸுமே அவங்க ஸ்பாட்டான செட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஒரு அந்த 40 கீழே வந்தாலுமே வந்து ஒரு 4th கியரில் 30க்கு மேலேனாலே 4th கியரில் லைட்டாக அப்படி ஆக்சிலேட் பண்ணி வந்தோம்னா உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாகவே வந்து வருது. ஸோ இந்த மாதிரி 2 கார்னர் அப்படி கண்டினியூஸாக வர்றோம். பெருசாக வந்து பாடி ரோல் இல்லாமல் பெருசாக வந்து உங்களுக்கு வண்டியை அலசாமல் மோஸ்ட்லி வந்து வெல் கண்ட்ரோல்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு லோ சீட்டிங், அந்த சீட்டிங்கில் இருந்து ஓட்டுறதே வந்து ஒரு தனி கம்ஃபர்ட் தான் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம ஹைவே என்டர் ஆகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீப்பான இடத்துல ஏறி வெயிட் பண்ணி தான் நம்ம என்டர் ஆகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹில் ஹோல்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இடத்துலேருந்து ஸ்டீப்பாக ஏறி போகிறதுக்குமே வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ ஹைவே கொஞ்சம் நம்ம அழுத்தி ஓட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3000 RPM தாண்டும் போது தான் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ஒரு என்ஜினோட ரம்பிள் வந்து கேட்குது. ஸோ வந்து கியருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்கனாமிக்கலாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரீட் அவுட் மாதிரி காமிக்குது. அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அப் ஆரோ மார்க் போட்டு 6 அல்லது 5 அப்படிங்கிறத வந்து காமிச்சிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து ஓட்டணும் அப்படின்னா மேக்ஸிமமான ஃபியூல் எஃபிஷியன்சியுமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த காங்க்ரீட் ரோட்டில் சின்ன சின்ன அலசல்கள் இருக்குது. இருந்தாலுமே வந்து அப்படி அவ்வளோ ஸ்டேபிளாக சூப்பராகவே வந்துருக்குது. கொஞ்சம் லாங்கான ஒரு கார்னர், ஸ்பீடுமே வந்து ஈஸியாக 100 வந்தாச்சு. ஸோ வந்து லைன் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகுது. ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகிருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு கொஞ்சம் கூட ஃபீல் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். மற்றபடி லைன் ஓரளவு கரெக்டாகவே மெயின்டைன் ஆகுது, அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இப்போ ஓவர்டேக்கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 6th கியரில் நம்ம டாப் கியரில் இருக்கோம். குயிக்கான ஒரு ஓவர்டேக்கிங் இந்த மாதிரி ஹைவேஸ்லேயே வந்து நமக்கு வேணும் அப்படின்னா
ஒரு 80க்கு மேலே இருந்தோம்னா கியர் சேஞ்ச் தேவையில்லை. 80 கீழே அப்படிங்கும்போது ஒரு 5th கொடுத்து நம்ம டக்குன்னு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பவருமே வந்து குயிக்காக வந்து கிடைக்குது. ஸோ சில நேரங்களில் கியர் சேஞ்சஸ் தேவைப்படுது, அதாவது ஹைவேல. பட் அது வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதோடய உங்களுக்கு பவர் கொஞ்சம் அந்த ஒரு பவரை ஃபீல் பண்ணி அப்படி ஓட்டணும் அப்படின்னா இதுலேயுமே வந்து உங்களுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணலாம். என்னென்னா 5th கியர்லேயே வந்து 100+ வந்து ஹோல்டு பண்ண முடியுது. ஸ்டெபிலிட்டியுமே நல்லா இருக்கிறதுனால சூப்பராகவே வந்துருக்குது. ப்ளஸ் மற்றபடி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு விண்ட் நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருமே வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. என்னோட நல்ல ஒரு ஷேப்புமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ஷேப்புமே இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 110 நம்ம ஹைவேஸுக்கு வந்து ஒரு சேஃபான ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2700 RPMல வந்து வண்டி என்ஜின் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. அப்படியே ஸ்மூத்தாக ரிலாக்ஸ்டாக பெருசாக எந்த சவுண்டுமே வந்து இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக வண்டி போயிட்டே வந்துருக்குது. ஸ்டியரிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு ஹெஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு அந்த டிரைவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ அது மட்டும் அவங்க கொஞ்சம் கூட பெட்டராக டியூன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு 110லாம் வந்து நம்ம அப்படியே செட்டில் ஆகி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஸ்பீடுமே வந்து சுத்தமாக தெரியல, அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னென்னா அந்த என்ஜின் நாய்ஸுமே வந்து இவ்வளோ பெருசாகவே வந்து இல்லாததுனால அந்த ஃபீலுமே வந்து இருக்குது. ஏசி சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா வெயில் எவ்வளோ பளிர்னு அடித்தாலும் நம்ம சன்ரூஃப் கூட வந்து ஓப்பனில் தான் வச்சுருக்கோம், இருந்தாலுமே வந்து சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஹார்டான பிரேக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு நோஸ் டைவுமே வந்து இல்லை. ஸோ வந்து நல்ல கண்ட்ரோல்டான பிரேக்கிங்குமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த கார்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செடானை பொறுத்தவரை பேக் சீட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு ப்ரைமாக இருக்கும். ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்யூவி அப்படிங்கும்போதே அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ஹையாக, அந்த பாடியோட ஸ்டான்ஸ் உங்களுக்கு ஹையாக இருக்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் ஹையராக போகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணுறது, இந்த மாதிரி வேறு விதங்களில் அந்த இன்ஜினியரிங் பண்ணும்போது அந்த ஒரு ஹார்ஷ்னஸ் சம்டைம்ஸ் வந்து நமக்கு உள்ளாடி வந்துகிட்டே இருக்கும். அதில் வெல் சார்ட்டடான எஸ்யூவிஸுமே இருக்குது, நான் கண்டிப்பாக அது இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே வந்து பை நேச்சர் இந்த செடானோட கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக வந்து, அதாவது அந்த ஃபிசிக்ஸ் அப்படி ஒரு நேச்சுரலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த செடான்ஸோட கம்ஃபர்ட் பை டிஃபால்ட் வந்து கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஒரு ஈக்குவலண்டான ஒரு செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போதும் ஒரு செடானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடில் வந்து கொடுத்துருக்கலாம். எஸ்யூவி அளவுக்கு வந்து இப்போ ஒரு கிரெட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வச்சுருப்பாங்க உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் வந்து செடான் பை டிஃபால்ட் லோவான ஸ்டான்ஸில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸான ஒரு சஸ்பென்ஷன் வந்து அவங்க கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டான சஸ்பென்ஷன்லேயே வந்து நல்ல ரைட் கம்ஃபர்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியுமே வந்து கொண்டு வரலாம். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த செடான்ஸ் எப்போவுமே வந்து அந்த பாடி கண்ட்ரோல் ஆகட்டும், கம்ஃபர்ட் ஆகட்டும், அதில் வந்து கொஞ்சம் எக்ஸல் ஆகுறது. ஸோ இதுலேயுமே வந்து அந்த ஓவரால் கம்ஃபர்ட், ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டீரிங் மட்டும் கொஞ்சம் கூட ஒரு ஃபீட்பேக், அந்த ஒரு ஃபீல் கொடுக்கறது மாதிரி கொஞ்சம் டியூன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது ஸ்டில் இது வந்து நல்லா தான் இருக்குது. என்னென்னா எனக்கு பர்சனலாக வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக, இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல்ஸமான ஸ்டியரிங்ஸ் வந்து ஓட்டுறதுக்கு பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கூட அது பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தோணுது. கம்ஃபர்ட்டில் சூப்பராக இருக்குது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹையாலாம் வந்து வராது. டர்போ பெட்ரோல் போனீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும். ப்ளஸ் வந்து வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குறேன். ஒரு நல்ல வாரண்டி பேக்கேஜுமே அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கூடவே ஒரு ஹியூண்டாயோட சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல் அரவுண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய டீசெண்டாக வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லாத வண்டிகள் தான் வந்து மேக்ஸிமம் ஹியூண்டாயிலையுமே. என்னென்னா எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் அவங்க கொடுத்தாலும், எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் அது ஓரளவுக்கு நமக்கு ரிலேயபிளாகவுமே வந்து உங்களுக்கு அந்த ஹியூண்டை கார்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒர்க்குமே வந்து ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி காராக நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வர்ணா எல்லாமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து செடான் அப்படிங்கிறத பை டிஃபால்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம எஸ்யூவிஸை மட்டும் கன்சிடர் பண்ணி அந்த பட்ஜெட்டுக்குள்ளாடி வந்து கார்ஸை வாங்குறாங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் செடான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ வந்து டெஸ்ட் ட்ரைவுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுறது உங்களுக்கு இன்னொரு நல்ல சாய்ஸான ஒரு காரை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சேனலையுமே ஷேர் பண்ணி சேனல் க்ரோ ஆகிறதுமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.